அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். தலைமைத்துவம் அப்படிங்கிறது ஒருவருடைய கையில் தற்செயலாக வந்துவிடுற அதிகாரம் இல்லைங்க. பிறருடைய வாழ்வில் இருண்ட பாதையில் விளக்கேற்றி பயணிக்கும் ஒரு பாக்கியங்க. ஒரு தலைவன் அப்படிங்கிறவங்க மலை உச்சியில் தனியாக நின்று காற்றை சுவாசிப்பவன் அல்ல. அந்த மலைப்பாதையில் தடுமாறி செல்லும் அநேகருடைய கைகளை பிடிச்சு அவங்கள பாதுகாப்பாக உச்சிக்கு அழைச்சிட்டு போகிற ஒரு மனிதனுங்க. அந்த தலைவன் உயர்கிறாருன்னா அதற்கு காரணம் அவருடைய பேராசை அல்ல, பிறர் உயர வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை எரித்து கொள்ளவும் தயங்காத அந்த தலைவனுடைய மனம்தான். அதனால் தலைமைத்துவம் என்பது ஒருவரின் செல்வம் பெருகும் தருணம் அல்ல, பிறர் வாழ்வின் மண்ணில் நம்பிக்கையை விதையை விதைத்து அதை மரமாய் வளர்த்திடும் புனிதமான ஒரு வாய்ப்புத்தான். அதனால் நானாகட்டும், நீங்களாகட்டும், நீங்கள் தலைவனோ தலைவியோ யாராக இருந்தாலும் சரி, நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த அதிகாரத்தை சரியான முறையில் கையில் எடுத்துக்கிட்டு நம்ம கையை நம்பி இருக்கிற யாரோ கொஞ்சம் பேராது இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுடைய கையை பிடிச்சிக்கிட்டு கண்டிப்பாக நம்மளும் உயரணும், நம்மளை சார்ந்திருக்கிற நிறுவனமும் உயரணும், நம்ம நிறுவனத்தில் இருக்கிற மற்ற மக்களும் கண்டிப்பாக உயரணுங்க. அப்போ தான் தலைவனும் வெற்றி பெற முடியும், அந்த தலைவனை நம்பி இருக்கிற எல்லாருமே வெற்றி பெற முடியும். நான் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு தலைமைக்கு கீழே தான் வேலை செய்கிறேனுங்க. உங்களில் எத்தனை பேர் எப்படிப்பட்ட தலைமைக்கு கீழே வேலை செய்கிறீங்கன்னு கொஞ்சம் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட்டில் பதிவிடுங்க, பகிர்ந்துக்குங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமையிலே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்.